பெரிய ஹைப்ல வந்துக்கிற விடாமுயற்சி படத்துக்கு தான் இன்னைக்கு போயிருந்தேன். ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த படத்து மேல எனக்கு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. பட் ஒன்ஸ் டீசர் பார்த்ததும் இன்னுமே ரொம்ப பிடிச்சு போச்சு. அவ்வளவு குவாலிட்டியா இருந்தது. இந்த இயர் பொங்கலுக்குன்னு ரிலீஸ் அனௌன்ஸ் பண்ணி சம் ப்ராப்ளம்ஸ்னால படம் போஸ்ட்போன் ஆயிடுச்சு. கடைசியா Feb 6th ரிலீஸ் அனௌன்ஸ் பண்ணி இப்ப பயங்கரமா டிக்கெட்ஸ் எல்லாம் புக் ஆயிருக்கு. 2023 பொங்கலுக்கு தான் லாஸ்ட் ஏகே பிலிம் துணிவு ரிலீஸ் ஆனிச்சு. அப்போ எனக்கு டிக்கெட் கிடைக்க ரொம்ப கஷ்டமா இருந்தது. பட் இந்த டைம் சக ஏகே ஃபேன்ஸ் ஹெல்ப்னால எனக்கு படத்துக்கு FDS டிக்கெட் ஈஸியாவே கிடைச்சிருச்சு. அப்புறம் என்ன தியேட்டருக்கு கிளம்ப வேண்டியதான் தலை வாழ்கன்னு. அஜித் வாழ்க, விஜய் வாழ்க. நீங்க எப்போ வாழ போறீங்க? இதோ இப்ப படம் பார்த்துட்டு சார். கும்பகோணம் காசி தியேட்டர்ல தான் டிக்கெட் வாங்கியிருந்தேன். செம ரஷ் தியேட்டர்ல அண்ட் செம வைபா இருந்தது. FDFS எக்ஸ்பீரியன்ஸ். படம் ஸ்டார்ட் பண்ணி 10 நிமிஷம் வரை யாருமே சீட்ல உட்காரல. டைட்டில் கார்டு பிஜிஎம்ல இருந்தே கடவுளே அஜித்தே சவுண்ட் தான். அட்லாஸ்ட் படமும் பார்த்து முடிச்சேன். எனக்கு படம் பிடிச்சிருந்தது. இது ஒரு ரெகுலர் பெரிய ஸ்டார் படம் டெம்ப்ளேட்ல இருக்காது. பெருசா எலிவேஷன் சீன்ஸ் எல்லாம் இல்லாம ஸ்டன்ட் சீன்ஸ் கூட ரொம்ப ரியலா தான் இருந்தது. ஏகே சூப்பரா பண்ணியிருந்தாரு. ரொம்ப நாள் அப்புறம் ஒரு நிறைய எக்ஸ்பிரசிவா இருந்த மாதிரி இருந்தது. அண்ட் விஷுவல்ஸ் எல்லாம் அவ்வளவு ஸ்டன்னிங்கா இருந்தது. அப்படியே கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி. அண்ட் அனிருத் செமையா பண்ணியிருந்தாரு. பர்சனலி எனக்கு இது அவரோட ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் ஒர்க்னு சொல்லுவேன். பட் படம் எனக்கு டுவர்ட்ஸ் கிளைமாக்ஸ் ரொம்ப ரஷ் பண்ணி முடிச்ச மாதிரி இருந்தது. பெரிய பிளேவே இல்லாம ஈஸியா எல்லாமே நடந்த மாதிரி. சோ தட்ஸ் இட். நீங்க யாரா இந்த படம் பார்த்திருந்தீங்கன்னா உங்களோட பின்ன கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோல சந்திப்போம்.